உங்க டாக் வந்து எப்ப பாரு இச்சிங் இருக்கு, லைக் சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, பாசம் வந்து லிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா 3 விஷயத்தை வந்து செக் பண்ணுங்க. முதல்ல வந்து உங்க டாக் வந்து டிவார்மிங் கொடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணுங்க. கரெக்டான டைம் இன்டர்வல்ஸ்ல கொடுத்துக்கிட்டே வாங்க. ரெண்டாவது, உங்க டாக் வந்து பால் தயிர் கொடுக்குறீங்க அப்படின்னா டோட்டலாவே நிப்பாட்டிடுங்க. ஏன்னா சில டாக்ஸால லாக்டோஸை வந்து செரிமானம் பண்ண முடியாது. லாக்டோஸ் இருக்கிறதுனால சில டாக்ஸ்க்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். அதுதான் வந்து இச்சிங் சொல்றது. ரொம்ப சொரிவாங்க, இல்ல அப்படின்னா அவங்க திரும்பி அவங்கள பல்லு வச்சு கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இச்சிங் இருக்கிற இடத்துல. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 7 to 10 டேஸ்ல டோட்டலாவே நிப்பாட்டிடுவாங்க. அண்ட் மூணாவது வந்து உங்க டாக் வந்து கட் பிரச்சனை இருந்தாலுமே வந்து இந்த இஷ்யூஸ் வரும். வயித்துல வந்து பேட் பாக்டீரியா நிறைய இருந்தாலுமே வந்து டாக்ஸ்க்கு வந்து பயங்கரமா இச்சிங் வரும். இதுக்கு வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரோபயோட்டிக்ஸோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற பேட் பாக்டீரியா எல்லாத்தையும் கிளியர் அப் பண்ணிடும். குட் பாக்டீரியா மட்டும் ஸ்டே பண்ண வைக்கும். உங்க வீட்டு சைடு உங்க ஏரியாலே வந்து பெட் ஷாப் இல்ல மெடிக்கல்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா பிஃப்ளாக்னு ஒரு சிரப் இருக்கு. இது நார்மலா பேபிஸ் கொடுக்கறதா. இதுல வந்து ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் ரெண்டுமே இருக்கு. காலையில நைட்டு 5 ml கொடுங்க. ஒரு 3 நாளைக்கு கொடுத்தீங்கனாலே பேட் பாக்டீரியா எல்லாமே கிளியர் அப் ஆயிரும். உங்க டாக் இச்சிங்ல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இது. நாங்க யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கட் ஃபிட்னு சொல்லிட்டு ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு. அது வந்து பவுடர் ஃபார்மேட்ல தான் இருக்கும். கொஞ்சம் நீங்க அவங்க ஃபுட்ல மிக்ஸ் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். உங்க டாக் வந்து இச்சிங் பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த 3 விஷயத்தையுமே செக் பண்ணுங்க.